வாகன ஓட்டிகள் லைசென்ஸ் பெறுவதற்கு சாலை விதிமுறைகள் குறித்த புத்தகம் தயார் நிலையில் உள்ளது. தேர்வெழுதி வெற்றி பெற்ற பின்னரே லைசென்ஸ் வழங்கப்படும் என கரூரில் போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அம்மா இருசக்கர வாகனங்கள் மானியம் வழங்குதல், மகளிர் சுய உதவி குழு உபகரணங்கள் வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட 1,49,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தலைமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். பெண்கள் தங்கள் தலை அலங்காரம் கலைந்து விடுவதாக எண்ணிக்கொண்டு ஹெல்மெட் அணியாமல் செல்வது தவறு என்றும், தலை அலங்காரம் முக்கியமல்ல, உயிர் பாதுகாப்பு தான் முக்கியம் என்றார். மேலும் மேலை நாடுகளில் லைசென்ஸ் பெறுவதற்கு தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே லைசென்ஸ் வழங்குகிறார்கள். அதில் தோல்வியடைந்து விட்டால் ஒரு வருடத்திற்கு லைசென்ஸ் பெற முடியாது என்றும், இதேபோல தமிழகத்திலும் நடத்துவதற்காக அதற்குரிய புத்தகங்கள் தயாராகியுள்ளதாகவும், ஆனால் கொரோனா காலம் என்பதால் அந்த நடைமுறைப்படுத்தப்பட முடியவில்லை என்றும், பரீட்சை வைத்து சாலை விதிகளை படித்து தேர்வெழுதி அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே லைசென்ஸ் வழங்கப்படும் என்றும், இது விரைவில் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த இருசக்கர வாகனம் என்பது மிக முக்கியமான ஒரு திட்டம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வசதியான திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தில் நீ பயன்பெறக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறுகிறேன். அது மட்டுமல்ல, நான் வகிக்கக்கூடிய போக்குவரத்து துறையில் சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். நீங்கள் வண்டி வாங்கினா பத்தாது, சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அந்த சாலை பாதுகாப்பினால் பாதுகாப்பு இல்லாத காரணங்களால் தான் இன்று நாட்டில் அதிகமான விபத்துகள் நடைபெறுகிறது, உயிரிழப்புகள் நடைபெறுகிறது. இருந்த போதிலும் வாகனங்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு சாலை பாதுகாப்புகளை முறையாக கடைபிடித்து விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைத்த மாநிலம் என்று தமிழகத்திற்கு முதல் விருதை பெற்ற மாநிலம் தமிழகம். சென்ற ஆண்டு நான் டெல்லிக்கு சென்று மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களும் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் எனக்கு அந்த விருதுகளை கொடுத்தார். என்னிடத்தில் தமிழக அரசின் சார்பாக அந்த விருதுகளை நான் பெற்று வந்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அதிக வாகனங்கள் இருக்கக்கூடிய மாநிலம், தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலம். இருந்தாலும் வாகனங்களோட எண்ணிக்கையை ஒப்பிட்டு, வாகனங்களுடைய எண்ணிக்கையும் மக்கள் தொகையும் ஒப்பிட்டு விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைத்திருக்கிறோம். இன்னும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அதனால் நீங்கள் பெண்கள் வாகனங்களை ஓட்டும் பொழுது பாதுகாப்பு மிக முக்கியம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஹெல்மெட் போடணும்னு சொல்லுவோம். ஹெல்மெட் போடணும்னு சொன்னால் பெண்களுக்கு அலங்காரம் கலைஞ்சு போயிருதுன்னு சொல்லி நிறைய பேர் போடுறதே இல்லை. நான் பல தடவை சொன்னேன். 1554 பேருக்கு ஒரு மண்டபத்தில் வச்சு கொடுத்தோம் போன வருஷம். அப்போ கேட்ட கேள்வி, உயிர் முக்கியமா அலங்காரம் முக்கியமான்னு கேட்டேன். அதனால உங்களுக்கு ஹெல்மெட்டும் கொடுக்குறோம். வண்டி மட்டும் இல்லை, ஹெல்மெட்டும் கூடவே கொடுத்துட்றோம். ஹெல்மெட் அவசியம். நீங்கள் ஹெல்மெட் போடணும், அந்த பெல்ட்டையும் போடணும். ஏன்னா கீழே விழுவும் போது உங்களுக்கு முன்னாடி ஹெல்மெட் கலந்து போயிடும். அதனால விபத்துகளை குறைக்க வேண்டும். பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். லேடிஸ் வந்து கவனிக்காம குறுக்கு போயிடுறாங்க, அதிவேகமாக வர்ற வாகனங்களை சிக்கிடுறாங்க ஆக்சிடென்ட்ல. அதனால அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக சைடு மிரரை பார்த்து போகணும், நிறுத்தி 2 சைடும் பார்த்து திரும்பணும். இதெல்லாம் நிறைய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. நாமக்கல் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனதை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு பார்த்துட்டு ஒரு சைடு பார்க்காம காருக்குள்ளே வந்துருச்சு. அடித்து ஒரு 20 அடி உயரம் போய் கீழே வந்து விழுந்து ரொம்ப மிக மோசமான ஒரு விபத்தாக இருந்தது அதெல்லாம். அதனால் பசங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கானுங்க, ட்ரெயினிங் சல்லுன்னு போய் உங்களை தட்டி விட்டு போயிடும். அதனால் பார்த்து ஓட்டுங்க. பாதுகாப்பு, உங்களுடைய சாலை பாதுகாப்பு உயிர் என்பது மிக முக்கியம். அது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இன்னும் மேலை நாடுகள் எல்லாம் லைசன்ஸ் முறை என்பது எக்ஸாம் வச்சு கொண்டு வராங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைசன்ஸே எடுக்க முடியாது. இப்பொழுதும் நாங்களும் லைசன்ஸ் முறைக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கணுங்கிற சொல்லி ஒரு புக்கே ரெடி பண்ணிட்டோம். கொரோனா காலம் என்பதால் அதெல்லாம் அப்படியே தள்ளி போய்கிட்டே போயிடுச்சு. இல்லைன்னா அதே கொண்டு வந்திருப்போம். இவ்வளோ பெரிய புக் இருக்குது. நீங்கள் பரீட்சைக்கு படித்து எழுதுகிற மாதிரி சாலை விதிகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புத்தகமாக படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் விபத்துகள் குறையும். நீ எந்த சைடு வண்டி ஓட்டணும்னு தெரியுமா, குறுக்கு முறுக்கும் போயிடுறாங்க. வருங்காலங்களில் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தினால்தான் நம்முடைய நாட்டில் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்க முடியும் என்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு